Hi and welcome back to my YouTube channel Twinkable Annie. And இன்னைக்கு வந்துட்டு ரீசெண்டாக கிடைச்ச ஒரு விஷயத்தை பற்றி தான் பேச போகிறோம். அது என்ன அப்படின்னா டைட்டானிக். ஆமாங்க, டைட்டானிக்லேருந்து ஒரு சில பொருட்களை வந்துட்டு எடுத்திருக்காங்க. அது என்னென்ன பொருட்கள் அப்படிங்கிறத பற்றி நம்ம பார்க்கலாம். எப்படி வடிவமைக்கப்பட்டிருக்குன்னா கிட்டத்தட்ட 3300 பேர் பயணிக்கிற அளவுக்கான ஒரு விஷயமா வந்து டைட்டானிக் வந்து வடிவமைக்கப்பட்டது. இதில் வந்துட்டு எத்தனை பேர் ட்ராவல் பண்ணால் அங்கே வந்து 2240 பேசஞ்சர்ஸோட க்ரூ மெம்பர்ஸோட வந்துட்டு பார்த்தீங்கன்னா அது வந்து ட்ராவல் ஆகி போயிட்டு இருந்தது. கரெக்டாக இது எப்போ வந்துட்டு இந்த ஷிப் வந்து ட்ராவல் பண்ண ஆரம்பிச்சிச்சு அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஏப்ரல் 10, 1912 வந்து அது வந்து பயணிக்க ஆரம்பிச்சது. அதுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா ஒரு பெரிய பனிப்பாறையில் மோதி அது வந்து விபத்துக்குள்ளாகி 1912 ஏப்ரல் 15 அட்லாண்டிக்கில் இந்த டைட்டானிக் ஷிப் வந்து மூழ்கிச்சு. அது இந்த ஷிப்பில் ஃபர்ஸ்ட் கிளாஸ், செகண்ட் கிளாஸ், தேர்ட் கிளாஸ் அப்படின்னு சொல்லிட்டு 3 கிளாஸஸ் வந்து பிரிச்சிருக்காங்க. ஃபர்ஸ்ட் கிளாஸில் பார்த்தோம் அப்படின்னா 324 பேர் வந்து பயணிச்சிருக்காங்க. செகண்ட் கிளாஸில் வந்து 284 மெம்பர்ஸ் வந்து ட்ராவல் பண்ணியிருக்காங்க. தேர்ட் கிளாஸில் வந்துட்டு எத்தனை பேர் பயணிச்சாங்க அப்படின்னு பார்த்தோம்னா 709 பேர் வந்துட்டு. அதுக்கப்புறம் 900 க்ரூ மெம்பர்ஸ் வந்து ட்ராவல் பண்ணியிருக்காங்க. டைட்டானிக்லேருந்து ரீசெண்டாக அங்கே போய் ஆராய்ச்சி பண்ணதில் அவங்க ஒரு சில பொருட்களை வந்துட்டு கடலுக்கு அடியிலேருந்து எடுத்துகிட்டு வந்திருக்காங்க. அது என்னென்ன அப்படிங்கிறத பார்க்கலாம். ஒரு உமன் அவங்க வந்துட்டு ஹேண்ட்பேக் வந்து கண்டுபிடிச்சிருக்காங்க. அது வந்து ஒரு பெண்ணோடது. அந்த பேக்கில் பார்த்தீங்கன்னா அது எப்படி செஞ்சுருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா குரோக்கடைலோட தோல் இருக்கு இல்லையா, முதலையோட தோலை பயன்படுத்தி அந்த பேகை வந்து செஞ்சுருக்கிறதா சொல்கிறாங்க. இது வந்துட்டு ஏன் அப்படியே இருக்குது அப்படின்னா அந்த குளிரில் அது வந்து நல்லாவே வந்து ப்ரிசர்வ் ஆயிருக்கு. இப்போ வரைக்கும் அது வந்து எந்த ஒரு டேமேஜும் ஆகாமல் இருக்கிறதுக்கு காரணமும் அதுதான். அண்ட் அடுத்ததாக பார்த்தோம் அப்படின்னா அதுக்குள்ளே வந்துட்டு ஒரு விதமான ஒரு சில லெட்டர்ஸ் அண்ட் ஒரு சில மெடிக்கல் கார்ட்ஸ் இருக்குது. அது என்ன அப்படின்னா அந்த ட்ராவல் பண்ணாங்க இல்லையா அந்த உமனுடைய மெடிக்கல் கார்ட்ஸும், அதுவும் இல்லாமல் அவங்களுடைய பொண்ணு அவங்க வந்துட்டு அந்த காலத்துல எல்லாம் பார்த்தீங்க அப்படின்னா ஒரு லெட்டர் வந்து எழுதி கொடுப்பாங்க வீட்டு ஓனர்ஸ். இவங்களால எந்த பிரச்சனையும் வராது, இவங்களும் நீங்கள் வந்து தாராளமாக உங்கள் வீட்டில் வந்து குடி வச்சுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு லெட்டர் மாதிரி கொடுப்பாங்க. அந்த லெட்டரை வந்துட்டு இந்த உமன் வந்து என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னா தன்னுடைய பர்ஸில் அதையும் வந்து ஃபைண்ட் அவுட் பண்ணியிருக்காங்க. அந்த லெட்டரும் வந்து அதில் இருந்திருக்கு. அவங்க தன்னுடைய பொண்ணுக்கு அதை வாங்கி கொண்டு போய் கொடுக்கறதுக்காக இந்த டைட்டானிக் ஷிப்பில் வந்துட்டு ட்ராவல் பண்ணியிருக்கிறதா அவங்க வந்து கண்டுபிடிச்சிருக்காங்க. இல்லை அடாஃபி சால்ஃபெல்ட் அப்படிங்கிற வந்துட்டு ஒரு சென்ட் விற்பனையாளர், ஓகேங்களா. அவங்க வந்து என்ன பண்ணியிருக்காங்க, அவங்களுடைய அந்த வேல் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க, ஒரு சின்ன பாட்டில் மாதிரி இருக்கும். அந்த பாட்டிலில் வந்து அவங்க ப்ரிப்பேர் பண்ணக்கூடிய அந்த சென்ட்டை வந்து ஊற்றி அவங்க வந்து வச்சுருப்பாங்க, ஒரு சாம்பிள் மாதிரியான ஒரு விஷயம். ஸோ இதை வந்துட்டு அந்த சென்ட் வியாபாரி வந்து டைட்டானிக்கில் கொண்டு வந்திருக்காரு. அந்த டைட்டானிக் மூழ்கினதுக்கு அப்புறமும் அவரோட அந்த சென்ட்டை வந்து எடுத்திருக்காங்க. ஸோ எடுத்திருக்காங்களே தண்ணி உள்ளே போயிருக்கும், சென்டெல்லாம் போயிருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தா கிடையவே கிடையாது. அந்த சென்ட் வந்து இப்போ வரைக்குமே வந்துட்டு ரொம்பவே அதே வாசனையோட இப்பவும் வந்து இருக்கு அப்படிங்கிறத வந்து மட்டும் இல்லாமல் அதோட குவாலிட்டி வந்து ரொம்ப ஹையாக இருந்ததுனால தான் இப்போ வரைக்குமே கிட்டத்தட்ட வந்து பல வருஷம் ஆயிடுச்சு. 1912 மூழ்கின அந்த டைட்டானிக் கப்பல் கிட்டத்தட்ட பார்த்தீங்க அப்படின்னா 2024 ஆயிடுச்சு. இத்தனை வருஷமும் அது கொஞ்சம் கூட வந்துட்டு தரம் வந்து குறையவே இல்லை அப்படின்னா அது எவ்வளோ குவாலிட்டியாக பண்ணியிருப்பாங்க அப்படிங்கிறத நீங்களே பார்த்துக்கலாம். அவர் கொண்டு வந்ததில் கிட்டத்தட்ட வந்து 90 வேல் வந்து அவர் கொண்டு வந்திருக்காரு. அது ஒரு சில வேல்ஸை வந்துட்டு இவங்க வந்து கரைக்கு வந்து எடுத்துகிட்டு வந்திருக்காங்க. ஃபர்ஸ்ட் கிளாஸில் பயணித்த 324 பேர் சொன்னேன் இல்லையா, அதில் அவங்களுக்கு வந்து சர்வ் பண்ணக்கூடிய அந்த ஷாம்பெயின் அப்படிங்கக்கூடிய அந்த பாட்டில் இருக்கக்கூடிய ஓப்பன் கார்க் இருக்கு இல்லையா, அந்த வந்து கார்க் வந்து அப்படியே இருந்திருக்கு அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. அந்த டாப்பில் இருக்கக்கூடிய அந்த கார்க் இருக்கு இல்லையா, அந்த உட்டன் கார்க், அது அப்படியே வந்து கொஞ்சம் கூட வந்து சேஞ்ச் ஆகாமல் அந்த பாட்டிலும் அந்த கார்க்கும் வந்து கிடச்சிருக்கு. அதில் வந்து கடல் தண்ணி போயிருக்கும், ஏன்னா இத்தனை வருஷம் ஆயிருக்கு, கண்டிப்பாக கடல் தண்ணி வந்து மிக்ஸ் ஆகிருக்கும் அப்படிங்கக்கூடிய விஷயம்லாம் வந்துட்டு சொல்லப்படுது. ஆனால் வந்துட்டு அதை பற்றி இன்னும் ஃபுல்லாக வந்து அவங்க ரிசல்ட்டை என்ன அப்படிங்கிறது சொல்லலை. இன்னும் வந்து ஃபர்ஸ்ட் கிளாஸ், செகண்ட் கிளாஸ், தேர்ட் கிளாஸ் அப்படின்னு சொல்லிட்டு 3 கிளாஸஸ் பிரிச்சிருந்தாங்க அப்படின்னு சொல்லி பார்த்தோம் இல்லையா டைட்டானிக்கில். அதில் வந்துட்டு ஃபர்ஸ்ட் கிளாஸில் பார்த்தோம் அப்படின்னா ஃப்ளோரல் டிசைன் போட்ட ஒரு கோல்டன் லைன் வந்து கொடுத்துருக்கு. அந்த பிளேட்டில் வந்து பார்த்தீங்கன்னா கோல்டன் லைனில்
ஃப்ளார்ஸ் வந்துட்டு அவங்க வந்து பண்ணியிருந்தாங்க. அது வந்து ஒரு நல்ல ஒரு கோல்டன் லைன். இது வந்து எந்த நாட்டிலேருந்து செஞ்சு கொண்டு வந்த பிளேட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா சீனாவுடைய பிளேட். சீனாவில் வந்து கோல்ட் லைன் யூஸ் பண்ணி ஃப்ளோரல் டிசைனில் வந்திருக்கு. அண்ட் அடுத்ததாக பார்த்தோம் அப்படின்னா செகண்ட் கிளாஸில் வந்துட்டு பிளேட்ஸ் எல்லாமே எப்படி இருந்திருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒயிட் அண்ட் ப்ளூ ஃப்ளோரல் டிசைன் பண்ண பிளேட்ஸ் தான் வந்துட்டு செகண்ட் கிளாஸில் வந்துட்டு சர்வ் பண்ணப்பட்டிருக்கு. அண்ட் தேர்ட் கிளாஸில் வந்துட்டு எப்படி இருந்திருக்கு, அதாவது வந்துட்டு சொன்னோம் இல்லையா, புவர் பீப்புள்ஸ் ட்ராவல் பண்ணக்கூடிய அந்த கிளாஸ் வந்துட்டு ரொம்ப சிம்பிளாக, ரொம்ப தடிமனாக, அது மட்டும் இல்லாமல் அந்த பிளேட்ஸ் எல்லாமே எப்படி இருந்திருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு ஒயிட் ஸ்டார் லோகோ போட்ட ஒரு விஷயமா தான் வந்துட்டு பரிமாறப்பட்டு. டைட்டானிக்கில் பார்த்தோம் அப்படின்னா பணக்காரர்கள், அதாவது ஃபர்ஸ்ட் கிளாஸில் பயணிச்சிருப்பாங்க இல்லையா, அவங்க பயன்படுத்தக்கூடிய அந்த குளியல் தொட்டி, அந்த பாத் டப் வந்துட்டு கொஞ்சம் உடஞ்ச நிலைமையிலேயே வந்துட்டு அதையும் பிக்சர் பண்ணி எடுத்திருக்காங்க. அதுக்கப்புறம் பார்த்தோம் அப்படின்னா அந்த கப்பலில் பயணிக்கக்கூடியவங்களுக்கான ஜிம் வந்துட்டு இருந்திருக்குது. அதுக்கான சான்றிதழாக பார்த்தோம் அப்படின்னா இப்போ வந்து ஒரு ஃபோட்டோ கிடச்சிருக்கு, அதாவது ஒரு பிக்சர் கிடச்சிருக்கு. அந்த பிக்சர் மூலயமா தெரிஞ்சுக்கலாம் டைட்டானிக்கில் வந்துட்டு நம்ம வந்து ஜிம் இருந்திருக்கு அப்படிங்கிறத வந்து கன்ஃபார்ம் பண்ண முடியுது. இதெல்லாம் தான் இப்போ ரீசெண்டாக டைட்டானிக் மூழ்கினதுக்கப்புறம் இப்போ 2024 கண்டெடுக்கப்பட்ட பொருட்களுடைய டீட்டெயில்ஸ். அண்ட் இது உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். அடுத்த வீடியோவில் சந்திக்கிறேன். Until then, bye from Twinkle Bell.